26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க ராமதாசுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். பாமக தற்போது செயற்குழு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் அணி தலைமையிலே நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்திலே அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாசகம், கட்சியினுடைய நற்பெயருக்கும் அதே போல கட்சியினுடைய நிறுவனரான டாக்டர் ராமதாசுக்கும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக செயல்படுபவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் டாக்டர் ராமதாசுக்கு வழங்கப்படுவதாக அந்த செயற்குழு கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரையிலே அன்புமணி தரப்பினர் யாரும் இதில் பங்கேற்கவில்லை. அவர்கள் நாங்கள் தான் உண்மையான பாமக, இது போலி செயற்குழு என்று இந்த செயற்குழுவை விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் டாக்டர் ராமதாசினுடைய தீவிர ஆதரவாளர்களாக அறியப்படக்கூடிய ஜி.கே. மணி, அதே போல சேலம் அருள், பூத்தா அருள்மொழி உள்ளிட்ட அவர் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக டாக்டர் ராமதாசினுடைய மூத்த மகள் ஸ்ரீ காந்தி அவரும் பங்கேற்றிருக்கின்றார். அவருக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியத்துவம் அதிக அளவில் வழங்கப்படுவதாக கூறப்படுகின்றது. எனவே இந்த செயற்குழு கூட்டத்தை அடுத்து விரைவில் டாக்டர் ராமதாஸ் பொதுக்குழு கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்வதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸிடம் ஒப்படைப்பது. மேலும் அன்புமணி தரப்பினர், அதாவது குறிப்பாக கட்சிக்கு எதிராக டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோருக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸுக்கு வழங்குவதாக இந்த செயற்குழு கூட்டத்தில் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.